ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு இனோவேஷன். எங்கள் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். ஹாய் சில்ட்ரன், today we are going to learn food lesson part 2 and book evaluation. So already part 1 வந்து upload பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் part 2 அதோட book evaluation நம்ம பார்க்கலாம். Okay, shall we see the lesson? The heading what we are going to see now is disease. So disease na என்ன? பலவிதமான நோய்கள். ஓகே, ஸோ நோய்கள் எப்படி ஏற்படுது? பிகாஸ் ஆஃப் இட் அஃபெக்ட்ஸ் த லிவிங் ஆர்கானிசம். ஸோ டிசீஸுங்கிறது ஹியூமனுக்கு மட்டும் இருக்காது, இட் வில் பி தேர் ஃபார் லிவிங் பீயிங்ஸ். எல்லாத்துக்குமே டிசீஸ் அக்கர் ஆகும். ஸோ ஒரு பிளான்ஸ் எடுத்துட்டிங்கன்னா கூட அதுக்கு வந்து டிசீஸ் இருக்குது இல்லையா? அதனால தான் பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் அடிக்கிறது. So animals also will be affected some certain diseases and human also will be affected from certain diseases. So what is diseases? It means it is an external factor as well as internal dysfunctions. ஸோ நம்ம எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் வெளிப்புறத்துலேருந்து வரதும் டிசீசஸ் தான், நம்ம பாடிக்குள்ளார இருந்து வரதும் டிசீசஸ் தான். ஸோ ஒவ்வொரு டிசீசஸ்க்கும் ஒவ்வொரு சிம்டம்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ ஃபீவர் இருந்தால் நம்மளுக்கு எப்படி பாடி ரொம்ப டெம்பரேச்சர் ஹையாக இருக்கும், ஸோ வி ஃபீல் வெரி டயர்ட், பாடி பெயின் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிசீசஸ்க்கும் ஒவ்வொரு சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். காசஸ் ஆஃப் டிசீசஸ். வாட் ஆர் த காசஸ் ஆஃப் டிசீசஸ்? ஸோ எப்படி டிசீசஸ் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் மெனி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். வாட் ஆர் தே? பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோவா, இதெல்லாம் சம் மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ இந்த மைக்ரோ ஆர்கானிசம் நம்ம பாடியில் ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த டிசீஸ் வருது. those microorganism it can be transmitted. ஸோ அந்த மைக்ரோ ஆர்கானிசம் எப்படி நம்மளுக்கு பொல்யூட்டட் ஏர் ஆர் கண்டாமினேட்டட் வாட்டர் வழியாக வரலாம், ஏர் வழியாக வரலாம். ஓகே, இட் வில் காஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த ஆர்கன். நம்ம ஹோல் பாடியில் ஒரு அந்த ஆர்கனை வந்து எஃபெக்ட் பண்ணும். ஸோ அது பர்டிகுலர் ஆர்கனாக இருக்கலாம் ஆர் இட் மே அஃபெக்ட் த ஹோல் பாடி. Okay, now see they had given the classification of causes for diseases. First one is metabolic factor. That is example diabetics. ஸோ நம்ம நார்மல் நம்ம ஆர்கன்ஸ்லேருந்து நம்மளுக்கு வர்றது மெட்டபாலிக் ஃபேக்டர், அதனால ஏற்படுறது வந்து டயபெட்டிஸ். ஜெனட்டிக் ஃபேக்டர், கலர் பிளைண்ட்னஸ். ஸோ ஜெனட்டிக்னா நம்ம ஹெரிடிட்ரியாக நம்ம பேரண்ட்ஸ் கிட்டேருந்து ஜெனட்டிக்கலாக வர்றது ஜெனட்டிக் ஃபேக்டர். மைக்ரோ ஆர்கானிசம், பாக்டீரியல் டிசீசஸ். நியூட்ரிஷனல் ஃபேக்டர்ஸ், மெராஸ்மஸ். அண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர், காலரா. ஸோ இது எல்லாமே என்விரான்மெண்ட்லேருந்து நமக்கு எஃபெக்ட் ஆகிறது வந்து என்விரான்மெண்டல் ஃபேக்டர். நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி இருக்கு இல்லையா, அதனால ஏற்படுறது வந்து நியூட்ரிஷனல் ஃபேக்டர். பிகாஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் இட் இஸ் மைக்ரோ ஆர்கானிசம் ஃபேக்டர். These are the examples. Now let us see these types of diseases in detail. Now there are 4 types. One is an infectious diseases, another one is hereditary diseases, physiological diseases and deficiency diseases. Infectious diseases. Infectious diseases are caused by microorganisms. So as I said before, microorganismலேருந்து அஃபெக்ட் ஆகிறது, அதுலேருந்து வரக்கூடிய டிசீசஸ் எல்லாமே infectious diseases. So common cold, COVID-19, okay, they had given cited this also as an example. So அது வந்து because of the bacterial microorganism we are affected. Okay, next is hereditary diseases. So hereditary diseases, example they had given heart diseases. So நம்ம parents கிட்ட இருந்து children's கிட்ட இருந்து வரது தான், childrenக்கு வரது தான் hereditary diseases. So பரம்பரையாக வரும், that is called hereditary diseases. Next, physiological diseases. So this will affect a certain organ. So ஒரு நம்ம பாடியில் இருந்து ஒரு certain organ வந்து ஒர்க் பண்ணாமல் போகும்போது that is called physiological diseases. So if there is a paralysis, asthma, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா so it is a paralysis, நம்ம பாடியில் நம்ம ஆர்கன் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கும். ஸோ தட் கைண்ட் ஆஃப் டிசீசஸ் இஸ் கால்ட் physiological diseases. Deficiency diseases, this is caused by diet. ஸோ நம்மளுக்கு கரெக்டான அந்த பேலன்ஸ் டயட் இல்லாமல் ஏதாவது ஒரு நியூட்ரியன்ஸ் கம்மியாக இருக்கும்போது நம்மளுக்கு டெஃபிஷியன்சி டிசீசஸ் அக்கர் ஆகும். ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டை வச்சு தான் நம்ம இதை வந்து கரெக்ட் பண்ண முடியும். Deficiency in one or more of the nutrients causes various diseases.
These diseases are called deficiency diseases. Next, protein deficiency diseases. So protein வந்து நிறைய கம்மியாக இருந்தால் அதனாலையும் நிறைய டிசீசஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மெராஸ்மஸ் அண்ட் குவாஷியார்கர் ஆர் த ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி டிசீசஸ். ஸோ இந்த சில்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்க பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த பிக்சர் ஆஃப் குவாஷியார்கர். ஸோ இந்த டிசீசஸ் இருக்கிற குழந்தை தே வில் அப்பியர் தேர் பெல்லி வில் பி so large. Disease is found more among the developing countries. It is because their diet is high in carbohydrates, which is cheaper, and low in proteins, which is costly. As they live below poverty line, they could afford protein rich food. So இவங்களுக்கு proteins கம்மியாக இருக்கிறனால these kind of diseases will be occur. So children will be so lean, but அவங்க belly மட்டும் நல்லா பெருசாக இருக்கும். ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் diseases is called as protein deficiency diseases. Other than those diseases, there are some diseases which are caused by vitamin and mineral deficiency. So mineral and vitamin deficiency கம்மியாக இருந்தாலும் some diseases occur ஆகும். ஸோ இது எப்படி க்யூர் பண்ணுறது? ஸோ விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து கரெக்ட் ப்ரொப்போர்ஷனில் நம்ம எடுத்துட்டோன்னா அந்த டிசீசஸ் எல்லாம் கொஞ்சம் நம்ம க்யூர் பண்ணலாம். See, these are the vitamin A, B, C, D, E, K, iodine, iron. And the name of the disease are given here and what are the vitamins and minerals present. So you read this again and go through it, read it again and understand it, students. The vitamins, kinds of vitamins are given here. Here the diseases related to that and என்ன disease நம்ம அது சாப்பிட்டா இந்த டிசீஸ் எல்லாம் க்யூர் ஆகும், என்ன விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எடுத்துட்டா இதெல்லாம் க்யூர் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்லா ரீட் பண்ணி படித்து பாருங்கள். Now food pyramid. So a food pyramid is given and it should be followed. So food pyramidல பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு எது ஜாஸ்தியாக வேணும் அது வந்து இந்த see here the pyramid is given. ஸோ நம்மளுக்கு எது நிறையா வேணுமோ அது வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது போக போக ரெடியூஸ் ஆகிட்டே போகும். ஓகே, ஸோ நம்ம ஃபேட் ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடணும். ஸோ திஸ் இஸ் த ஃபுட் பிரமிட். ஓகே, ஸோ இது இந்த ரேஷியோவில் நம்ம சாப்பிட்டோன்னா தேர் வில் பி நம்ம இந்த டயட் டெஃபிஷியன்சிலிருந்து நம்ம சேவாக இருந்துக்கலாம். ஸோ விட்டமின்ஸ் மினரல் டெஃபிஷியன்சி இது எல்லாமே இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம். Now balanced diet is very important. ஸோ நம்மளுக்கு ஈக்குவலாக எல்லாமே கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் ஃபேட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஈக்குவலாக நம்ம பாடிக்கு சேரணும். அதாவது கார்போஹைட்ரேட்ஸை எவ்வளோ கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு தான் கொடுக்கணும். ப்ரோட்டீன்ஸ் வந்து நம்ம ஜாஸ்தியாக கொடுத்துக்கலாம், ஃபேட்ஸ் அதை விட கம்மியாக வரும். ஸோ தீஸ் ஆர் த சோர்சஸ் ஆஃப் தீஸ் கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்ஸ். ஓகே, now it is such a we have to balanced diet எடுத்துக்கும் போது see here what is balanced diet. The food we normally eat in a day is our diet. For growth and maintenance of good health, our diet should have all nutrients in right quantities, such as it is called as balanced diet. So pulses, groundnut, soya beans, sprouted seeds, fermented foods, banana, jaggery, seasonal vegetables and fruits provided are more nutrients. Therefore, one can have a balanced diet without much expenditure. Some major food items are given below. So, இதெல்லாமே நம்மளுக்கு பேலன்ஸ் டயட்டில் வந்துடும். இதெல்லாமே கண்டிப்பாக நம்ம வந்து எடுத்துட்டா தான் நம்மளுக்கு ஈக்குவல் ரேஷியோவில் வந்து நம்மளுக்கு சோர்ஸ் we will get the nutrients everything in a right proportion. Now see, these are given here, you can go through it. And balance pyramid diagram is also given, children. Leisurely you understand it. Okay, see here they had given grains, here fruits and vegetables, next meat, fish and milk, then fat items. Okay, so இந்த ரேஷியோவில் நம்ம எடுத்துட்டோம்னா நிறைய எடுத்துக்கக்கூடியது கிரெயின்ஸ் தான், அப்புறம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், தென் ஃபிஷ், மீட், மில்க், எவ்ரிதிங், தென் ஃபேட் ஐட்டம். ஸோ யூ ஹேவ் டு டேக் இன் திஸ் ப்ரொப்போர்ஷன். அண்ட் ஸ்பினாச் அண்ட் அதர் கிரீன்ஸ் ஆல்சோ யூ ஹேவ் டு டேக் ஆஃபன். Kitchen safety. So kitchen is an important place in our homes. Okay, so எல்லாத்தோட வீட்லேயும் கிச்சன் இருக்கும். கிச்சன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸ். ஸோ ஏன்னா அந்த இடத்துல தான் நம்மளுக்கு ஃபுட் ப்ரிப்பரேஷன் ஆகுது. and it is also where we have to follow some safety rules. Okay, so ஏன்னா கேஸ் சிலிண்டர்ஸ் இருக்கும், எலக்ட்ரிக் ஸ்டவ்ஸ் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் ஃபயர் எக்யூப்மெண்ட்ஸ், isn't it? ஸோ ஃபயர் ஈஸியாக பற்றக்கூடிய இடம் அதுதான். ஸோ we have to be very cautious. Okay, ஸோ எப்போவுமே நம்ம காஷியஸாகவும் கேர்ஃபுல்லாகவும் இருக்க பழகிக்கணும். ஸோ there are some safety measures they had given.
கேஸ் கேச்சஸ் ஃபயர் ஈஸிலி. ஸோ கேஸ் வந்து லீக் ஆகாமல் நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். அண்ட் சிலிண்டர்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து யூஸ் பண்ணணும். சில்ட்ரன்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி இது சிலிண்டர்ஸ் பக்கத்துலலாம் போகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். See, some of the do's and don'ts are given here. Let me read it, okay? Keep the cylinder in a vertical position at a plane level and in a well-aired place. So, cylinder எப்போவுமே நல்லா காற்றோட்டமாக இருக்கிற இடத்துல தான் நம்ம வச்சுருக்கணும். Do not keep the cylinders in horizontal or inverted position. So, தலைகீழாவோ படுக்க வச்சு சாய்ஞ்ச மாதிரியோ நம்ம வந்து வைக்கக்கூடாது. It should be in a vertical position. Keep the lighter ready and then turn on the gas stove knob. ஸோ நம்ம எப்போவுமே லைட்டரோ ஒரு மேட்ச் ஸ்டிக்கோ பக்கத்தில் வச்சுட்டு தான் நம்ம கேஸ் சிலிண்டரை ஓப்பனே பண்ணணும். ஸோ ஒன்ஸ் அதை ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம எங்கேயாவது சர்ச் பண்ணிட்டு இருந்தால் கேஸ் வந்து லீக் ஆகும். ஸோ இட் ஷுட் பி டன். Do not turn the gas stove knob before lighting the lighter. It may lead to gas leakage. Keep the windows and doors open to ensure ventilation in case of gas leakage. So, gas leakage ஆகிற மாதிரி இருந்ததுன்னா we have to open windows and doors. So, mostly windows வந்து ஓப்பன் பண்ணி வச்சு குக் பண்ணுறது ரொம்ப நல்லது. Do not turn on electrical appliances in the kitchen if there is a gas leakage. It may lead to fire. ஸோ நம்ம கேஸ் லீக்கேஜ் இருந்ததுன்னா கண்டிப்பாக எந்த ஒரு ஸ்விட்சோ எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸோ ஃப்ளக்கோ எதுவுமே நம்ம போடக்கூடாது. ஸோ அந்த லீக்கேஜெலாம் போனதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்விட்ச் ஆர் ப்ளக் வந்து யூஸ் பண்ணணும். ஆல்வேஸ் யூஸ் ISI ஸ்டாண்டர்ட் கேஸ் ஸ்டவ்ஸ் ரெகுலேட்டர்ஸ் அண்ட் கேஸ் டியூப். ஸோ நல்ல பிராண்டடான கேஸ் ஸ்டவ்ஸும் ரெகுலேட்டர்ஸ் கேஸ் டியூப் தான் யூஸ் பண்ணணும். Do not use low quality gas stoves and regulators. Okay. Electric appliances. Do not operate electric appliances with wet hands because it leads to electric shocks. So electric appliances எப்போவுமே நம்ம வந்து ஈரக்கையால் தொடக்கூடாது. because it may leads to electric shock. ஈரக்கையாலையும் இருக்கக்கூடாது, ஆயில் ஹேண்ட்லையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. Fire. Do not keep the inflammable materials like kerosene etc. near the stove. So, stove பக்கத்தில் எப்போவுமே கெரசினோ ஆர் சம் அதர் இன்ஃப்ளேமபிள், அதாவது சீக்கிரமாக தீ பற்றக்கூடியது இருக்குல்லையே அந்த ஐட்டம் எதுவுமே நம்ம பக்கத்தில் வைக்கக்கூடாது. In case of personal clothes catching fire, cover the person with a thick blanket or carpet. So, once fire catch பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், இம்மீடியட்டாக ஒரு நல்ல ஒரு பிளாங்கெட் நல்லா திக்காக இருக்கிற கம்பலோ ஒரு கார்பெட்டோ ஏதாவது வச்சு நல்லா அந்த பர்சனை வந்து ரொட்டேட் பண்ணிடணும். இஃப் கெரசின் ஆர் ஆயில் கேச்சஸ் ஃபயர், யூஸ் சாண்ட் டு புட் அவுட் த ஃபயர். ஸோ கெரசின் ஆர் ஆயில் கேட்ச் பண்ணதுன்னா நம்ம இம்மீடியட்டாக சாண்டு போட்டு வந்து அதை வந்து ஆஃப் பண்ணணும் ஃபயரை. இஃப் சாலிட் மெட்டீரியல்ஸ் லைக் வுட் கேட்ச் ஃபயர், யூஸ் வாட்டர் டு புட் அவுட் த ஃபயர். ஸோ இதே நம்ம வந்து ஏதாவது வுட் ஏதாவது தண்ணியில் பிடிச்சா ஃபயர் பிடிச்சிருச்சு அப்படின்னு இருந்தால் நம்ம வந்து அந்த இடத்துல தண்ணி யூஸ் பண்ணலாம். If an electric appliance catches fire, unplug the appliance and disconnect the electricity. ஸோ இது எலக்ட்ரிக் அப்ளையன்சஸில் தீ பிடிச்சிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இம்மீடியட்டாக நம்ம வந்து அந்த மெயின் ஸ்விட்ச் இருக்கும் இல்லையா அதை வந்து ஃபுல்லாக ஆஃப் பண்ணிடணும். ஸோ எலக்ட்ரிசிட்டி சப்ளை இல்லாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். யூஸ் ப்ராப்பர் ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் டு புட் அவுட் த ஃபயர். ஸோ ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஸோ தீஸ் ஆர் த ஜென்ரல்ஸ் யூ வாண்ட் டு நோ. Okay children, so you learn this again and understand. Next type of fire. See class A, wood and paper. So wood paperக்கு wood paper வந்து fire பிடிச்சதுன்னா water யூஸ் பண்ணணும். Then type B, that is class B, liquids and gaseous fuelsக்கு வந்துன்னா carbohydrates. இது வந்து extinguisherல இருக்கும், carbon dioxide. Next class C, electrical sources, ட்ரை கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணணும், சாலிட் கார்பன். பர்ன்ஸ். In case of minor burns, the burnt area should be held under cool running water for some time. Proper medical treatment should be given. ஸோ ஒன்ஸ் தீக்காயமோ நம்மளுக்கு எங்கேயாவது பட்டுருச்சுன்னா இம்மீடியட்டாக என்ன பண்ணணும், அந்த இடத்த வந்து கூல் வாட்டராக வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இம்மீடியட்டாக we have to take them to the medical treatment. Any blister informed should not be pricked. ஸோ இஃப் எனி பிளிஸ்டர் we should not prick it. ஸோ ஏதாவது காயம் இருந்ததுன்னா அதை நம்ம வந்து எடுக்கக்கூடாது. ஸோ we should not prick it, அதாவது கீறி எடுக்கக்கூடாது. Immediately we had to visit the doctor. Okay children, these are the general things and precautionary
திங்ஸ் யூ ஹேவ் டு பி நோன். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கக்கூடியது. இதெல்லாமே நீங்கள் எப்போனாலும் எமர்ஜென்சியாக ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கணும். ஓகே, யூ லேர்ன் திஸ் அண்ட் அகெயின் அண்டர்ஸ்டாண்ட் இட் அகெயின். ஓகே, now let us see the book back evaluation. Choose the correct answer is marked here. Children, you can mark the answers. Fill in the blanks and match. Roman letter 4, true or false? Roman letter 5, answer in brief. First question is, define deficiency disease. Page number 65. Page number 65, under the heading deficiency disease, you can mark these 3 lines. Page number 65. Second question is, what is known as balanced diet? Page number 66. The first 3 lines you can mark for that answer. Third answer, how can we prevent obesity? Page number 63. Yes, some points are given here. 5 points you can mark it. So as per the mark you can write. So 2 marks it is enough to write 2 points. 5 marks கேட்டிருந்தாங்கன்னா all the 5 எழுதிக்கோங்க. Okay, but all the 5 படிச்சு வச்சுக்கிறது it is better for you. Okay. Fourth one, what should we do in case of minor burns? Page number 68. Under the heading burns, the first point can be written for this answer. Fifth question, define spoilage of food. Page number 59. Under the heading spoilage of food, you can write 1 point. Okay, the changes in the normal state of food is called spoilage of food. Sixth one, what is the purpose of food preservation? Page number 62. 5 points are given there. You can write any 2 points if it is asked in 2 marks. It is better to read all the 5 points. Okay, any 2 marks கேட்டிருந்தாங்கன்னா any 2 points எழுதினா கூட போதும். Roman letter 6 is answer in detail. First question is, write about food preservation method. Here the first heading should be preservation of food. So அதை பற்றி நீங்கள் இந்த first point எழுதணும். You have to write under this heading. Preservation of foodல இந்த points எழுதிருங்க. Then the types of preservationங்கிற headingல you have to write about drying. அதை பற்றி ஃபுல்லாகவே எழுதணும் நீங்கள். Drying, addition of salts, addition of sugar, freezing, boiling, canning and addition of chemical preservatives. So இந்த 5மே எழுதணும். So you have to write all the headings, okay? Because it is asked in detail. The second question is, explain the different types of food. Children, here they had given only different types of diseases தான் இருக்கு உங்கள் புக்கில். different types of book நம்ம லெசனில் இல்லை. பட் ஈவன் தோ டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டு எழுதணும்னா யூ கேன் ரைட் திஸ் பாயிண்ட். ஸோ இங்கே பாருங்கள், ஃபுட் ஐட்டம்ஸ் அண்ட் அதோட சோர்ஸஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் நீங்கள் எழுதிக்கலாம் அந்த பாயிண்ட்டுக்கு. செகண்ட் டீட்டெயிலுக்கு இந்த 3 லைன்ஸ் எழுதிக்கலாம். ஈவன் வித் ஃபுட், இந்த ஃபுட் பிரமிட் எழுதி பேலன்ஸ் டயட் எழுதி இந்த டயலாக் பாக்ஸ் ஃபுல்லாக எழுதிட்டிங்கன்னா ஓகே. ஆர் தி டைப்ஸ் ஆஃப் டிசீசஸ் கேட்டாலும் கேட்பாங்க. For that question you have to write this page number 65 இந்த ஃபுல்லாகவும் நீங்கள் எழுதிக்கலாம். You have to write all the types of diseases. Okay, so types of food கேட்டிருந்தாங்கன்னா you write these 3 points. Okay, food pyramid, balanced diet and this tabular column. So types of diseases கேட்டிருந்தாங்கன்னா இந்த previous pageல இருக்கிற types of diseases ஃபுல்லாகவே நோட் பண்ணிக்கோங்க. Write in detail about kitchen safety. Okay, write about kitchen safety. So it is given here. So kitchen safety heading is given. So in the full heading எழுதிட்டு gas இந்த heading எழுதிட்டு இந்த tabular column எழுதிருங்க. or இந்த tabular column நீங்கள் எழுதல, இந்த tabular column உங்களுக்கு எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்ததுன்னா you can use the back side. See these headings also. Electrical appliances, fire, இதோட பாயிண்ட்ஸும் நீங்கள் எழுதிக்கலாம். பிகாஸ் இல்லை அதர் தேன்
கிச்சன் ஐட்டமும் இருக்குது, ஜென்ரலும் இருக்குது. ஓகே, இதுவும் வேணாலும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ எப்படி அவங்க கேட்டிருக்காங்களோ கொஸ்டின் அந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கோங்க. Okay children, that's it. The lesson 1 food lesson is fully completed. This is second part. ஸோ கண்டிப்பாக எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா யூ கேன் சென்ட் மீ இன் த கமெண்ட் செக்ஷன். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.